தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செல்லூர் ராஜு மீது அதிமுக அதிரடி நடவடிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். செல்லூர் ராஜு அதிமுகவின் தீவிர விசுவாசி. அவர் கவுன்சிலராக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். அமைச்சராக பதவி உயர்ந்தார். 10 ஆண்டு காலம் தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். மதுரை மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். தற்பொழுது மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். டாக்டர் சரவணன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இவரது வருகை அதிமுகவுக்கு செல்லூர் ராஜுவுக்கு வேப்பங்காயாக அமைந்தது. டாக்டர் சரவணன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அவர் வெற்றி பெறுவார் என்று அனைவரும் கணித்தனர். ஆனால் எதிர்பாராத விதமாக தோல்வியடைந்தார். தோல்வியடைந்தது மட்டுமல்லாமல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டார். இது அதிமுகவினருக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னவென்று சொன்னால், முதலிடத்தை திமுக கூட்டணி வேட்பாளரும் 2வது இடத்தை பாரதிய ஜனதா கட்சி பெற்றதும் தான் அதிர்ச்சி. பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் அதிமுகவை முந்தியது எவ்வாறு என்று பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த சூழ்நிலையில் செல்லூர் ராஜு தேர்தல் வேலை சரியாக செய்யவில்லை என்று அவர் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. தேர்தல் பிரச்சனைகள் குறித்து எடப்பாடியிடம் நேற்றைய தினம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் செல்லூர் ராஜு மீது படிப்படியாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரை மாநகரத்துக்கு அதிமுக ஆட்சியின் போது 8000 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அவ்வாறு செய்திருந்தும் அதிமுக மதுரையில் ஏன் தோற்றது, ஏன் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது என்று செல்லூர் ராஜுவிடம் எடப்பாடி கோபப்பட்டதாக கூறப்படுகிறது. செல்லூர் ராஜு மீது அடுக்கடுக்கான புகார்களை தொண்டர்கள் கூறிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அதிரடி நடவடிக்கைக்கு தயாராகி வருகிறார். செல்லூர் ராஜு மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவரிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவி பிடுங்கப்படும் என்று கூறப்படுகிறது. செல்லூர் ராஜு அதிமுக மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட உள்ள தகவல் செல்லூர் ராஜு ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளது.